மணிக்கு மேல் 9:40 மணிக்குள் இந்த 4ஆம் கால மகா பூர்ணாவதியானது தெரிவிக்கப்பட்டு வேத பாராயணங்கள் எல்லாம் நிறைவேற்று திருக்கலசங்கள் ஆலயம் பலம் வந்து ஆலய உத்தரகாரமாக வளம் வந்து நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய மகா கும்பாவுடைய பின்னாடி இருக்கவங்களுக்கு இந்த சாமி ஆகக்கூடியவர் மூலாலய அம்பிகை ஆகக்கூடியவர் தெரியும். ஆக முன்னாடி போற பிரச்சனை இல்லை. முன்னாடி இருக்கவங்க தயவு செய்து அமர்ந்திருக்கணும். கீழே உட்கார முடியாதவங்க பின்பக்கமா சேர்ல உட்கார்ந்துருங்க. கும்பாவுடைய முடிஞ்சோன்னா அப்புறம் வந்து அம்பால தரிசனம் பண்ணுங்க. இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அறிவிப்பு. பூரணி மனோன்மணி தயாவரி பரவரி புகாதனி தராதரமில்ல உடன் நடித்த சிவசக்தி இமவான் உதவு முக்கிரி மகமாயி என்று
அடியோரே வெற்றி கண்டாய் வேறுவை தோரிடத்தில் விரிமொழி திருமயிலை விரைமலர் குழல்வல்லி மலமலர் பல்லவன் சம்பவி சங்கதி சாமலை
लंबोदरी महादेवी शिवाजी सदगुरु नमः भद्राय मेघा प्रणमस्पदा प्रसीद परमेश्वरी उष्यान वृक्ष गोत्री उष्यान वृक्ष गोत्री சிவாச்சாரியார்கள் கலசங்களை சுமந்து கொண்டு அம்மன் நாடியவர் பணியாது மணிமேகலை என்ற நன்மங்கை வாழ்ந்ததையும் காவியங்கள் ஐந்தெழுந்த மூன்றிலே தலை தூக்கி காட்டுவது வேண்டுமே கடலளவு கடையளவு புகழ்வுண்டு நடமாடும் சிவமாக திரும்பியும் சந்தனமும்
நதி போல பூசும் உடனே நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் சொல்லும் அவர் நயமான சிவந்த இதழ் கடப்பார்த்து நடைபோடும் தனிப்பண்பு மாறாத தகைமிக்க தென்ன குலமே தன்னகரம் அவராக பெற்றவரும் நீரானே சாட்சி சொல் நடைபெறவே சேராத செல்வத்தை சேர்க்காடும் நல்லவழி செலவாக்கும் எங்க குலமே செந்திருவை தரங்கலியை கேட்டேனும் உண்மையிலே தெரிந்து கொள் தமிழனிடமே ஓதி ஒரு மொழி சொன்ன ஒக்கூர் மகாத்தியுமே உன்னத பாட்டியாவாள் உயர்ந்ததி கலைச்சாத்தன் ஒரு வகையில் வழிகின்ற உத்தம பாட்டனாவாள் ஆதி முதல் கண்ணிலே அவர் வந்த வழியிலே அடியேனே பெற்ற குலமே அப்படின்னு கண்ணதாசன் நகரத்தார் பெருமக்களை புகழ்ந்துரைத்தார் இந்த பாடல் மூலம். எனவே இறை தொண்டும் தர்மமும் தன் இரு கண்களால் எண்ணி இறை தொண்டாற்றும் நகரத்தார் பெருமக்கள் செங்கமலத்தான் பெரும் பொதுமக்களும் இணைந்து நமது இந்த ஸ்ரீ செங்கமல முத்துமாரி அம்பிகைக்கு சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. இதற்கு முன்பு 2006 ஒரு முறை அம்பிகைக்கு கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதன் பிறகு 2007 இந்த மண்டபம் அமைக்கப்பட்டு சிறப்பு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டது. எப்படி உருவானா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை உண்டு. அதாவது நவரத்ன முனிவர் ரேணுகாதேவி அப்படிங்கிற தம்பதி. ரேணுகாதேவி அன்பு கடத்தி பகவான் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா பேர்பட்ட அந்த பதிவிரதியான வயிற்றுல போய் நான் பிறக்க வேண்டும் விஷ்ணு பகவான் ஆசைப்பட்டார். உடனே தன்னுடைய 6வது அவதாரமாக பரசுராமர் அவதாரத்தை 6வது ஆண்மகனாக அந்த ரேணுகாதேவிக்கும் நவரத்ன முனிவருக்கும் குழந்தையாக இருந்தார். ரேணுகாதேவி என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய கணவருக்கு சிவபூஜைக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஆற்றங்கரைக்கு போவாங்க. போகும்போது அந்த ஆற்றங்கரை மணல்ல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து பானை செய்து அந்த பானையில தண்ணீர் நிரப்பி தன்னுடைய கணவருக்கு சிவபூஜைக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு நாள் என்ன தன்னுடைய கணவருக்கு சிவபூஜை செய்யறதுக்கு தண்ணீர் எடுக்க போறாங்க. அந்த பானையில இருந்து தண்ணீர் எடுக்கும் பொழுது பானை வழியாக ஒரு காந்தர்வன் கடந்து போறாங்க. அவருடைய நிழல் அந்த தண்ணீர்ல விழுகுது. பரவாயில்ல, காந்தவர்களே இவ்வளவு அழகானவங்க இருக்காங்களே அப்படி நினைத்ததுனால அந்த பாறை கலந்து, அதாவது மனதால் நினைத்ததால் அந்த பாறை கலங்கி விட்டது. வேற எத்தனையோ பானை செய்யறாங்க, அவங்களுக்கு தண்ணீர் எடுக்க முடியல. இதை தனது ஞான திருஷ்டியால் பார்த்த நவரத்ன முனிவர் கோபம் கொண்டார். உடனே தன்னுடைய 6 ஆண் மகன்களையும் அழைத்து தன்னுடைய அந்த 6 ஆண் மகன்களையும் அழைத்து உங்க அம்மா மனதளவில் கற்பிழந்து விட்டாள், அதனால உங்க அம்மாவை நீங்க கொன்றுங்கிறாங்க. நன்மை சொல்லிக்க மந்திரமில்லை அப்படின்னாலும் மாதா பிதா குரு தெய்வம், அம்மா தான் முதல் தெய்வம். முதல் 5 மகன்களும் முதல்ல இருக்க அந்த 5 மகன்களும் தாயை நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 6வதா பரசுராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, தந்தையும் சொல்லி தட்டாத மகன் கோபமாக தனது கையில் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தாயை வெட்டுறதுக்காக போறாரு. அப்ப அம்மா அந்த காலத்துல ஒரு பெண்மணி சொல்றாங்க, அம்மா ஒரு மகன் கோபமா அந்த ஆயுதத்தை எடுத்து உங்களை கொள்றதுக்காக வர்றாரு, நீங்கள் எங்கள் வீட்டில் தஞ்சம் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேணுகாதேவி அந்த அம்மையார் பரசுராமர் கோபமா வர்றாரு. பரசுராமர் சொல்றாரு, அம்மா என்னுடைய தாயாரை வெளியில வர சொல்லுங்க, என் தந்தையின் கட்டளை, அவங்களை நான் கொன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா கேட்கல. அதுக்கப்புறம் ரேணுகாதேவி வெளியில வர பரசுராமர் கோபம் என்ன பண்றாரு அப்படின்னா ரேணுகாதேவியோட தலைவரும் வெட்டிடுறாரு. ரேணுகாதேவிக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பெண்ணோட தலைவரும் வெட்டிடுறாரு. என்ன இருந்தாலும் மகன் இல்லையா, மனம் படாத பாடுகளுக்காக நம்மளுடைய அம்மாவை நம்ம கையாலே நம்ம கொடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையிடம் போய் கேட்கிறாரு. தந்தை சொல்றாரு, நான் சொன்னதை நீ உடனே கேட்ட, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா எனக்கு அம்மா திரும்ப வேணும், அம்மா இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. உடனே அந்த வரத்தை கொடுக்கிறார்.
குளத்தில் இருக்கக்கூடிய நீரை தெளித்தால் உன் தாய் வந்து மீண்டும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேகமா போன பரசுராமர் அவசரத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய வேறு ஒரு பெண்ணுடைய தலையோடு தன் தாயோட தலையை எடுத்தார். அந்த பெண்ணோடு தன் தாய் உடலோடு அந்த பெண்ணோட தலையை மாறி மாறி அமைத்திருக்கார். உயிர் பெற்று வந்து விட்டார் ரேணுகா தேவி. ஆனா உடல் வந்து வேற உடல். என்ன செய்யறது? அம்மாவுடைய தலை வேறு உடல். அப்படி மாறி வந்ததால் தான் நாம் வந்து மாறி அம்பிகை அப்படின்னு வந்து அழைக்கிறோம். ரேணுகா தேவி புது உடல் எடுத்து மாறி வந்ததால் மாறி அம்பிகை அப்படின்னு அழைக்கிறோம். உடனே தன்னை தந்தையில போய் கேட்கிறாரு, அப்பா நான் என்ன செய்வேன்? அம்மாவுடைய உடலை வந்து நான் மாற்றி வச்சேன் தலைய அப்படின்னு. அதற்கு தமதத்தினி முனிவர் சொல்றாரு, மாரியை வணங்கினால்தான் நீ மழையாக போயிட்டு நம்ம எல்லாருக்குமே ஆசி வணங்கினாங்க இல்லையா, வரவங்களாலே மாரியோட அந்த ஒரு சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவோம். மாரியம்மைக்கு வந்து தீபம் நடைபெற உள்ளது. பக்தகோடி பெருமக்கள் இப்பயாவது எல்லாரும் உட்கார்ந்துங்க அப்படின்னா எல்லாருமே அந்த தீபத்தை கண்டு வைக்கலாம். பக்தர்கள் வந்து அப்படியே முன்னாடி எல்லாரும் சன்னதியை வளர்த்து நிற்கிறீங்க. இந்த பக்கமும் வழி விட்டு எல்லாரும் கீழே உட்கார்ந்தீங்கன்னாதான் எல்லாரும் அதை பார்க்க முடியும். நாங்க வந்து இவ்வளவு சொல்றோம், ஆனா நீங்க என்ன வழி விட்டு நிக்கிற. பின்னாடி பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பக்தர்கள் வந்து வழி விட்டு எந்த பக்கமும் வழி விடுங்க. சன்னதிக்கு வழி விட்டு கீழே உட்கார்ந்தாதான் எல்லாரும் பார்க்க முடியும். அதாவது இடையினுள் பெறுவது வந்து எழுது அன்பு மட்டும்தான். வந்து காண்டீபன் வந்து வில்லால் அடித்தார் சிவபெருமானை. கண்ணப்பன் வந்து காலால் உதைத்தார். ஆனா சிவபெருமான் ஒண்ணுமே சொல்லல. காண்டீபன் வந்து வந்திருப்பது சிவன்னு தெரியாம வில்லால் அடித்தார். அதுவும் ஒரு அன்பு. கண்ணப்பன் காலால் எட்டி உதைத்தார் சிவலிங்கத்தை. அதுவும் அன்பு. கடவுளுக்கு தேவை என்ன அப்படின்னா அன்பு. அது போல ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் அப்படிங்கிற என்ன பண்ணாருன்னா சிறு வயதிலேயே பிறப்பு இறப்பு பற்றி ஆழமான அவருக்கு ஒரு கேள்வி. பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, நமக்குள்ள அதுக்கு நடுவில் இருப்பது என்ன அப்படின்னு. உடனே காஞ்சிபுரம் போறாரு. புத்த துறவியாக மாறுகிறார். அதாவது அவர் புத்த துறவியாக மாறினாலும் பிறப்பு இறப்பு பற்றிய கேள்விக்கு அவர்கிட்ட வந்து எந்த ஒரு விடையுமே கிடைக்கிறது. ஆனா சைவ சமயத்திற்கு அவரால் மாற முடியல. சமுதாயத்தின் கட்டாயத்திற்காக அந்த புத்த துறவியாகவே இருந்துட்டு வர்றாரு. ஒரு நாள் தன் நடந்து வரும் பொழுது வழியில் சிவலிங்கத்தை பார்க்கிறார். சிவலிங்கத்தை பார்த்ததும் அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அந்த அன்பை வந்து அவருக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரே கல்லை எடுத்து சிவலிங்கத்தை நோக்கி எரிய ஆரம்பித்தார். நிறைய கல்லை எடுத்து டெய்லி சிவலிங்கத்தை நோக்கி எறிவார். ஆனால் அன்போடு எரிவார். ஒரு சிவன் எடுத்து அதை ஏற்றிட்டார். ஏன்னா அன்பாதானே அன்புல என்ன செய்யணும்னு தெரியாம தானே என் மேல கல் எடுத்து எரிஞ்ச அப்படின்னு. சிறிது நாள் போகுது. ஒரு நாள் சாப்பிட உட்காராரு. அதனால இன்னைக்கு நம்ம சிவலிங்கத்து வேற கல்லை எரியாம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து கல்லை எரிகிறார். அந்த அம்மையும் அப்பனும் எழுந்தருளி சாக்கிய நாயனாருக்கு காட்சி கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா முட்டி கொடுக்குறாங்க. எரிந்ததை கல்லாக இருந்தாலும் அதில் அன்பு இருந்தால் அம்பினை ஏற்றுக்கொள்வார். கொடுப்பது பூவாக இருந்தாலும் அதில் அன்பு இல்லை அப்படின்னா அம்பாள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வரிகள் உண்டு. மண்கலங்கள் வீழ்ந்த போது வைத்து வைத்து அழுத்துவார். வெண்கலங்கள் வீழ்ந்த போது வேண்டும் என்று அழுத்துவார். நன்கலம் கலந்த போது நாலு மென்று ஓடுவார். என்னுள்ளே இருந்த மாயம் என்ன மாயம் ஈசனே. அதாவது ஒரு மண்பானை வீட்டுல உடஞ்சிச்சுன்னா ஒரு பூஜாடி வச்சுக்கலாம் எடுத்து வைப்போம். ஒரு வெண்கல பானையில ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா இல்ல வெண்கல பூஜையாவது பயன்படுத்துவோம். ஆனா இந்த உடலுக்குள்ளே அந்த ஆத்மாவானது இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்துல யாருமே வரமாட்டாங்க. நமக்கு வந்து பேர் கூட நம்மளை விட்டு போயிடும். அப்பேற்பட்ட அந்த சிவமாகப்பட்டவர் தான் நம்மளுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்லால் சிவலிங்கத்தை எரிந்தவர் சாக்கிய நாயனார். அவர்களுக்கு வந்து மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத யுத்தம். பாண்டவர்களும் ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஒரு பக்கம் கௌரவர்கள் அப்படின்னு மகாபாரத யுத்தம் நடக்குது. உடனே கிருஷ்ணரை சந்திப்பதற்காக அர்ஜுனனும் துரியோதனனும் கடைவளம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக அர்ஜுனன் போறாரு. அர்ஜுனனோடு துரியோதனன் போறாரு. கிருஷ்ண பகவான் அந்த கதையுடைய தொடக்கம். அதாச்சும் 3 விரலால நம்ம வந்து அந்த விபூதியை எடுத்து நெற்றியில வந்து அந்த பட்டையா நம்ம வந்து பூசிக்குவோம். அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மனிதனுக்கு வந்து ஆணவம் அது 3மே அழிய வேண்டும்னு அந்த எம்பெருமானை வணங்கி அந்த 3 விரலால அந்த விபூதியை எடுத்து நம்ம
வந்து பூசிக்கிறோம். இதற்கு சான்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர். துர்வாச முனிவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காலையில வந்து சிவபெருமானை வணங்கி தன்னுடைய நெற்றியில வந்து அந்த விபூதியை அணிஞ்சிட்டு வந்து போவாரு. அப்படி ஒரு முறை காலையில எந்திரிச்சு சிவபெருமானை வணங்கிட்டு நெற்றி நிறைய அந்த விபூதியை வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில வந்து ஒரு கிணறு வந்து தென்படுது. என்ன அந்த கிணற்றுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்து தன்னுடைய கண்களை சுருக்கி பார்க்கிறாரு. ஒரு 2-3 விபூதி துளிகள் வந்து அந்த கிணற்றுக்குள்ள போய் விழுகுது. கிணற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நரகம். நரகம் வந்து அந்த கிணற்றுக்குள்ள இருக்கு. கொடிய விலங்குகள் இருக்கு. பயங்கரமா இருக்கு அந்த கிணற்றுக்குள்ள நரகத்தை பார்த்த உடனே துர்வாச முனிவர் வந்து போயிட்டாரு. ஆனால் முனிவர் பார்த்துட்டு போன அந்த ஒரு சில மணித்துளிகளில் அந்த கொடிய விலங்குகள் எல்லாம் பூமாலைகளாக மாறியும் அமில மழை ஆனந்த மழையாக மாறிவிட்டது. நரகமே சொர்க்கமா மாறிடுச்சு. ஒண்ணுமே புரியல. என்னடா அது நரகமெல்லாம் சொர்க்கமா மாறிட்டா பாவிகளுக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கறது அப்படின்னு உடனே வந்து இந்திரன்ட்ட போனாங்க. என்ன இந்திரா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்கிறாங்க. இந்திரன் சொல்றாரு, இதற்கு எனக்கும் விடை தெரியாது, எம்பெருமான் சிவபெருமானுக்கு மட்டும்தான் இதற்கான விடை தெரியும் சொல்லி போய் கேட்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, துர்வாச முனிவர் என்னை வணங்கி நெற்றியில் விபூதி வைத்துக் கொண்டு அந்த கிணற்றை எட்டி பார்த்தார். அப்போது என்னுடைய கண்களை சுருக்கி பார்க்கும் போது விபூதி துளிகள் அந்த நரகத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. உடனே நரகம் வந்து சொர்க்கமா மாறிடுச்சு. அதாவது நரகத்தையும் சொர்க்கமாக மாற்றும் வல்லமை எதற்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு இருக்கு. மண்பானை எப்படி மண்ணில் தோன்றி மண்ணில் முடிகிறதோ அது போல இந்த மனித உடலும் இந்த மண்ணுக்குள்ளதான் போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவபெருமான் நம்மகிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா அன்பே சிவம். அப்ப அந்த திருநீர் அணியறதுக்கு வந்து இவ்வளவு மகத்துவம் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனத்தை அழிக்கக்கூடிய அம்பிகை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாரியம்மி. இந்த மாரியம்மியை நம்ம வணங்குறோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனம் வந்து குறைஞ்சிடும். மூர்க்கத்தனம்னா என்ன? நம்ம வீட்டுல வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டுல என்ன கேட்போம், உங்க வீட்டுலயே கரண்ட் இல்லைன்னு கேட்போம். ஏன்னா இல்லைன்னா அது நமக்கு ஒரு சந்தோஷம். அதுதான் மூர்க்கத்தனம். நமக்கு என்ன நடந்தாலும் சரி அடுத்தவர்கள் பாதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு மூர்க்கத்தனம். ஒரு முறை திருவானந்த வாரியார் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. மறுநாள் கல்யாணம், முதல் நாளே திருவானந்த வாரியார் வந்து போயிட்டாரு. கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒரு நாத்திகவாதி என்ன பண்றாரு, திருவானந்த வாரியார் வந்து கேட்கிறாரு, ஏப்பா ஒரு தலை இருக்க எங்களாலேயே தலையை கீழே வச்சு படுக்கிறது கஷ்டமா இருக்கு, உன் அப்பன் முருகனுக்கு 6 தலை இருக்கே அவர் எப்படி படுப்பாருன்னு கேட்டாரு. நம்மளாதான் என்ன பண்ணுவோம், உடனே கோவப்பட்டு பேசுவோம். திருவானந்த வாரியார் வந்து எல்லாம் கற்று தேர்ந்தவர். அவர் சொன்னாரா, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க கல்யாணம் பண்றதுக்கே அவங்க அப்பாவும் அம்மாவும் 1 வாரமா தூங்கலைன்னு சொல்றாங்க. என் அப்பன் முருகனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே குழந்தைகள். அப்ப எல்லாருடைய அந்த நன்மையும் கழுவும் போது என் அப்பன் வந்து என்ன தூங்க போறாரு, அவருக்கு தூக்கமே கிடையாது. சர்வா காலமும் நம்மளுடைய நன்மையை பற்றி தான் என்னுடைய அப்பன் முருகன் வந்து யோசிச்சுட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க. ஏன்னா மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்மை கோபப்படுத்தும்படி கேள்விகள் கேட்டாலும் கூட கற்றவர்கள் வந்து அதற்கு அவர்களுக்கு புரியும்படி வந்து பதில சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் வந்து இப்ப நடந்துட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க, கச்சிலையை கடவுளாக வணங்குங்களே எப்படி, கச்சிலைக்கு வந்து தெய்வ சக்தி உண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்க. இதே போலதான் கிருபானந்த வாரியார் ஒரு கும்பாபிஷேகத்திலே வந்து வர்ணனை செய்து கொண்டிருந்தார். அப்ப அவர் வந்து கேட்டாங்க, எப்படி ஐயா இந்த கச்சிலைக்குள்ளே அந்த கடவுள் போயிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர் அது அரசாங்கத்தின் கையில் பட்டு வெளியில் வரும்போது கரன்சி நோட்டாக வருகிறது இல்லையா, அது போலதான் அந்த கச்சிலை வந்து கும்பாபிஷேகம் மூலம் உயிர் பெற்று அந்த சக்தி ஆகப்பட்டவர் அந்த பீடத்துக்குள்ள வந்துட்டாரு சொன்னார். ஏன்னா கேட்பவர்கள் வந்து நம்மை காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு வந்து கற்று தெரிந்தவர்கள், அன்புதான் சிவம், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து அவர்களுக்கு புரியுமாறு பதில வந்து அமைதியான ரூபத்துல சொல்லுவாங்க. அதுபோலதான் இந்த செங்கமல ஸ்ரீ முத்துமாரி அம்மனும் குழந்தையை கொண்டவர். அன்பு மட்டும்தான் பிரதானம், வேற எதுவுமே வேணும். இந்த கும்பாபிஷேகத்துல ஒரு கடுகளவு பணியாற்றி இருந்தாலும் கடலளவு பயன் தரக்கூடிய அளவிற்கு இந்த செங்கமல முத்துமாரி அம்மன் வந்து சிறந்தவர். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை வந்து இந்த செங்கமல முத்துமாரி அம்மனுக்கு காப்பு கட்டி திருவிழா வந்து 10 நாள் நடக்கும். மற்ற எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8வது நாள் செவ்வாய்க்கிழமை கரகமானது கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலிருந்து எடுத்து வரப்பட்ட
ஏற்றப்பட்டு இங்கு வைக்கும். மற்ற கோவில எல்லாம் மறுநாள் காலையில வந்து அதை மலையேற்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரீ செங்கமலமுத்து மாரியம்மன் 9வது நாளான புதன்கிழமை அன்று முழுவதுமாக கொலுவிருப்பது போல இருந்து அன்று இரவு வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற்று மறுநாள் காலையில் அந்த கரகமானது மலையேற்றப்படும் அப்படிங்கிறது நம்முடைய முத்துமாரி அம்மனுடைய சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அம்பிகைக்கு பூஜை செய்யணும் அப்படின்னா சாதாரணமா எல்லாருமே போய் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியுமானா முடியாது. இப்ப நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அம்பிகை வந்து அருள் கொடுக்கணும். இதற்கு முன்னதாக ஒரு கும்பாபிஷேகம் சில நாட்களுக்கு முன்பாக காளியம்மன் கோயில் பேசணும், அது ஒரு வரம். அது போல இந்த அம்பாள் வரம் கொடுத்தாதான் கும்பாபிஷேகத்துல வந்து பேச முடியும். அது போல இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்யறதுக்கான அந்த பலன், அதாவது பூஜை இவங்க தான் செய்யணும்னு அம்பிகை ஆசைப்பட்டதன் தொடர்பாக ராமையா பூசாரி அவர்கள் இந்த கோயிலில் பூஜை வைத்து, அதன் தொடர்ச்சியாக கண்ணப்பன் பூசாரி அவர்கள் பூஜை வைத்து, இப்பொழுது ராம பூசாரி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கோவில்ல வந்து பூஜைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல வந்து அந்த 10 நாள் திருவிழா நடைபெறும் பொழுது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது கும்மி பாட்டும் குலவை சத்தமும் தான் மாரியம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப அந்த கும்மி பாட்டு யாரு பாடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது போன ஜென்மத்தில் நாம் தேனாலும் பாலாலும் அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சிருந்தாதான் இது போன்ற தேன் குரலை அம்பிகை நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் எத்தனை லிட்டர் தேனால அபிஷேகம் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அதாவது கீழங்குளம் தெருவை சேர்ந்த வீரபத்ரன் ஐயா வந்து ஒவ்வொரு ஆண்டும் தவறாது நமது அம்பிகைக்கு வந்து வெகு விமர்சையாக அந்த கும்மிப்பாட்டு பாடுவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஏத்துக்கணும். எந்த பாடலா இருந்தாலும் அதோடு ஒன்றி அவருக்கு நிகர் அவர் தான். அவருக்கு அடுத்து அது தொட்டு வேற யாராவது கொண்டு வர முடியுமானா மாற்றங்களால் கொண்டு வர முடியுமே தவிர அவருக்கு நிகர் அவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கும்மி பாட்டை பாடி அந்த அம்பாளுக்கு வந்து அந்த திருவிழாவானது 10 நாள் நடைபெறும். அம்பாள் வந்து என்னதான் இன்னைக்கு வந்து அறிவியல் தான் நமக்கு வந்து முக்கியம், கடவுள் இருக்காரப்பா அதெல்லாம் இல்ல, எல்லாம் அறிவியல் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அம்மா போட்டிருக்கு, அம்மை நோய் வந்திருக்கு அப்படின்னா யாரும் மருத்துவரை தேடி ஓடி போறதில்லை. முதல்ல மாரியம்பிகையை தேடிதான் ஓடி வருவோம். ஒரு மருந்துமே தேவையில்லை. அவளுடைய அந்த தல விருட்சமான அந்த வேப்பிலை மட்டுமே அதை வந்து உடனடியாக குணப்படுத்துது அப்படின்னா இதை தவிர அவள் வந்து இந்த பூமியில் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வேற சான்றே தேவையில்லை. அந்த வேப்பிலைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்பிராணி வாசகி வேப்பிலைக்காரி அப்படின்னு நம்ம வந்து மாரியம்மனை சொல்லுவோம். அந்த மாரியம்மனுக்கு வந்து அந்த வேப்பிலை வந்திருப்பது அம்பாள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேப்பிலையை பிரதானமாக வைத்திருந்தாலே இறங்கி கொள்ளும் அளவிற்கு இரக்க குணம் கொண்டவர். அதுவும் ஸ்ரீ செங்கமலமுத்து மாரியம்மன் கேட்ட வரங்களை எல்லாம் உடனே அள்ளி அள்ளி தருவோம். ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க நம்ம கோவிலோட அமைப்பு வந்து தரையோடு அந்த பீடமானது அமைக்கப்பட்டிருந்தது. அம்பாள் மனசு வச்சது ஒரு சில குறுகிய காலத்தில் நடத்தார் பெருமக்கள் வந்து அந்த திருப்பணியை வந்து வெகு விமர்சையாக செஞ்சு அம்பாளை வந்து பீடம் மேலே உயர்த்தப்பட்டு விட்டது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையா அம்பாள் ஒரு நொடி நம்மளை பார்த்தா அப்படின்னா கீழே இருக்க நம்ம மேல போயிடுவோம். அம்பாளுடைய அருளாசி போதும். அப்பேற்பட்ட அருளாசியை எப்படிப்பா நம்ம பெறலாம் அம்பாள்கிட்ட இருந்து அப்படின்னா ஒன்னும் கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. அம்பாளை முழு மனதோடு வணங்கினால் போதும். உங்களால ஒரு வாய்க்கு ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுக்க முடியும்னா அது போதும் அம்பாளுக்கு. நீ வந்து 1 லட்சம் கொடுத்தாதான் உனக்கு அருள் தருவேன் என்று சொல்ல அவள் வந்து மனித ரூபியே அல்ல, அவள் வந்து தெய்வம். அவளுக்கு வந்து ஒரு பூ கொண்டு வந்து மனதோடு கொடுத்தாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாள் அம்பாள். 10 லட்சம் கொடுத்தாலும் அதில் அன்பு இல்லை கருணை இல்லை அப்படின்னா அம்பாள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாள். தானமும் தர்மமும் தான் வந்து தலை சிறந்தது. அந்த தாய்மை குணம் கொண்டவள் ஸ்ரீ செங்கமலமுத்து மாரியம்மன். ஸ்ரீ செங்கமலமுத்து மாரியம்மனின் கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் அவள் வந்து சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும். மெல்ல மெல்ல கதிரவனும் மேலெழுந்த நேரம் இனிய காலை பொழுதினிலே ஆலய தரிசனமாய் சங்குலியும் மத்தளங்கள் நாதஸ்வரங்கள் சேர்ந்து சேர்க்கும் ஊர்வலத்தில் தீர்த்த கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து செல்ல உச்சி கலச கோபுரத்திலே கும்பாபிஷேகங்கள் ஓம் சக்தி என்று பக்தி கோஷங்கள் வெண்குடையின் நிழலிலே சக்தி அவள் காட்சி தர அகிலமுமே கொடையினடி அவளின் ஆட்சியாய் அமைய வேகமற்ற மழையினிலே மக்கள் வெள்ளம்தான் செங்கமல ஸ்ரீ முத்துமாரி அம்மனின் அருளும் அதிகம்தான் தீர்ந்துவிடும் சாபமெல்லாம் ஸ்ரீ செங்கமல முத்துமாரி அம்மனின் பார்வையிலே சாய்த்துவிடும் துயரமெல்லாம் நம் முத்துமாரி அம்மனின் கடைக்கண் பார்வையிலே அப்படின்னு சொன்னா அது வந்து மிகை கிடையாது. ஏன்னா
நான் ஏற்கனவே அந்த கோவில்ல சொன்ன மாதிரி காலமேக புலவருக்கு அந்த ஓம் சக்தி அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தின் மூலம் சாதாரணமாக இருந்த ஒருத்தரை வந்து பெரிய ஆளாக்கி வச்சவர் வந்து அம்மா. அவளை நேசிச்சு நம்ம என்ன கேட்டாலும் உடனே நமக்கு வந்து கொடுப்பா. அதாச்சும் வந்து இப்ப நம்ம நாட்டரசன் கோட்டையோடைய பெருமையை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். இதற்கு முன்பாக இதே விஷயத்த வந்து நான் காளியம்மன் கோயிலே சொன்னேன். இப்ப வந்து நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லி ஆகணும். நமது நாட்டரசன் கோட்டையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இயல்பாகவே பேச்சுத்திறமை கவித்திறமையை வந்து கண்ணுடைய நாயகி அம்பாள் வந்து கொடுத்துருவா. என்ன அப்படின்னா கம்பரே விருப்பப்பட்டு உறைந்த இடம் நமது நாட்டரசன் கோட்டை. அதாவது சேர நாட்டிலிருந்து கிளம்பிய கம்பர் வந்து எங்க தங்குறது அப்படின்னு தெரியாம அப்படியே நடை வழியா பயணமா வராரு. எங்க போவோம், நம்ம எங்க போய் இருக்கோம் அப்படின்னு தெரியாம நம்ம இப்பொழுது தண்ணீர் பந்தல்னு அழைக்கப்பட்ட நம்ம நாட்டரசன் கோட்டையோட விளக்க வந்து அடைகிறாரு. அங்க ஒரு சிறுவன் வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்ச்சிட்டு இருக்காரு. கம்பர் வந்து கேட்கிறாரு, ஏப்பா எனக்கு பசி அதிகமா இருக்கு, சோறு எங்க விற்கும் அப்படின்னு கேட்டாரு. ஐயா எல்லாருக்குமே சோறு தொண்டையில ஐயா விற்கும் அப்படின்னு சொன்னதாகவும், முடிக்கரைக்கு எப்படி போகணும்னு கம்பர் கேட்டதாகவும், அடிக்கரை வழியா போனா முடிக்கரை வரப்போகுது அவ்வளவுதானே ஐயா அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னதாகவும் செவி வழி செய்தி. உடனே இதை கேட்ட கம்பர் வியந்து போயிட்டார். இந்த ஊர்ல இப்படி ஒரு பையனா? காட்டருமே மேய்க்கின்ற காளையருக்கு நான் தோற்றேன், நாட்டரசன் கோட்டை நமக்கே அப்படின்னு சொன்னதாகவும், கருங்காலி கட்டைக்கும் வாய்நாடா கோடாரி இரும்பதறி தண்டிற்கு வாய்நாடிச்சுன்னு சொன்னாங்க. அதாவது ஆடு மேய்க்கிற பையன் என்னுடைய அறிவு திறமையை வென்றுவிட்டான், இனி இந்த நாட்டரசன் கோட்டை தான் எனக்கு கடைசி வரைய, இங்குதான் அறிவாளிகள் அதிகம்னு கம்பரே ஒத்துக்கிட்டதா ஒரு செவி வழி செய்தி. இங்க வந்து கம்பர் வந்து சில வேலைகள் செய்து வந்ததாகவும், அதன் பிறகு அவர் வந்து அந்த சுவர் கட்டும் போது அந்த சுவர் வந்து அடிக்கடி இடிந்து விழுந்துருமா. உடனே அவர் சொல்லுவாரா, நெல் கொட்ட கோமளமும் நெல்லாய் நெடுஞ்சு வரேன்னு சொல்லுவார். அதாவது நான் பார்த்த வேலைக்கு நெல்லை வாங்கிட்டு போற அளவாச்சும் நில்லுன்னு சொல்லுவாரா. அப்பேற்பட்ட கம்பர் வந்து உறைந்த இடம் நம்முடைய நாட்டரசன் கோட்டை. கண்ணகியின் மறு ரூபமாக நினைக்கக்கூடிய அந்த கண்ணாத்தாள் வந்து அருள்பாலிக்கக்கூடிய இடம் வந்து நமது நாட்டரசன் கோட்டை. அதாவது கிரிவலம் மாதிரி ஒரே சுற்றுப்பாதையிலே அனைத்து கடவுள்களையும் நம்மால் காண முடியும். ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில், ராமபிரான் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிவலம் வருவதற்கு சமமாக நமது நாட்டரசன் கோட்டையில் ஒரே சுற்றுப்பாதையில் வந்து அனைத்து கோவில்களும் வந்து அமைந்திருப்பது தனி சிறப்பு. அம்பாளின் பெருமைகளை வந்து சொல்லலாம் அப்படின்னா சொல்லிட்டே போலாம். ஏன்னா 1-2 கிடையாது, அவளுடைய அந்த திருவிளையாடல் வந்து 1-2 கிடையாது. இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்த அந்த பக்தகோடி பெருமக்களுக்கு அம்பிகை வந்து எல்லா நல்லவர்களும் வழங்குவார். இந்த கும்பாபிஷேகத்தை வந்து சிறந்த முறையில் நடத்தி கொடுத்தது உறுதுணையாக இருந்தது வந்து நகரத்தார் பெருமக்களுக்கும் செங்கமலத்தாந்தெரு பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் அம்பிகை வேண்டிய வரங்களை எல்லாம் அம்பிகை தர வேண்டும். அம்பிகையை முழு மனதோடு வழங்கினால் திருமண தடை நீங்கி திருமணமானது விரைவில் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தர வல்லவர் அம்பிகை, சகல சௌபாக்கியங்களையும் தர வல்லவர். அந்த நகரத்தார் பெருமக்களை அதனால்தான் கண்ணதாசன் வந்து புகழ்ந்துரைத்தார். சிந்துவெளி சீர்காத்து புகழ் காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடை சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோவில் கொண்ட குலமே, வந்தவெளி மறவாது வாய்மை நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குலமே, வாணிபமும் மதநெறியும் வளர்ந்தோங்கி நாள்தோறும் வளமாக நின்ற குலமே, என் தமிழர் நாடெங்கும் இறைபணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே, காவிரியின் பெருமாட்டி கவிமதுரை நகர்தன்னை கடல் சூழ வைத்த கதையும், கண்ணகி என்றால் இந்த மண்ணெல்லாம் அடிபணிய கற்போடு வாழ்ந்த நிலையும், நாவசையும் போதெல்லாம் நாடசையும் படி நின்ற நல்வளையாவதியின் கதையும், நாடியவர் பணியாது மணிமேகலை என்ற நன்மங்கை வாழ்ந்த கதையும், காவியங்கள் 5 3 தலை தூக்கி காட்டுவதும் எங்கள் குலமே, கடுகளவு தான் சொன்னேன் மலையளவு புகழ் உண்டு காண்பாயினி தமிழர் நிலமே, நடமாடும் சிவமாக திருநீரும் சந்தனமும் நதி போல பூசுமுடலே, நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் சொல்லும் அவர் நயமான சிவந்த இதழே, தடம் பார்த்து நடைபோடும் தனிப்பண்பு மாறாத தகைமிக்க எங்கள் குலமே, தன்னகரம் அவராக பெற்றவரும் நீதானே சாட்சி சொல் தமிழர் நிலமே, சேராத செல்வத்தை சேர்த்தாலும் நல்ல வழி செலவாக்கும் எங்கள் குலமே, தென் திருவை சரஸ்வதியை கேட்டேனும் உண்மையிலே தெரிந்து கொள் தமிழர் நிலமே, ஓதி ஒரு மொழி சொன்ன ஒக்கூர் மகாத்தியும் என் உன்னத பாட்டியாவாள், உயர்ந்த சீர் கடைச்சாத்தன் ஒரு வகையில் வணிகன் என் உத்தம பாட்டனாவான், ஆதி முதல் தமிழிலே அவர் வந்த வழியிலே அடியேனை பெற்ற குலமே அப்படின்னு கண்ணதாசன்
வந்து நகரத்தார் பெருமக்களுக்கு அந்த இறை திருப்பணி செம்மல் அப்படிங்கிற பதவிகள் எல்லாம் நகரத்தார் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டது. ஏன்னா இறை தொண்டும் தர்மமும் போதும். பிள்ளைகள் பிறந்தவுடனே நடைபழகும் வயதிலேயே கொடைப்பழக கற்றுக் கொடுத்த சமூகம் நமது நகரத்தார் சமூகம். அது போல அந்த இறை பண்பும் தர்மமும் தான் நம்மளுடைய அந்த இரு கண்களா நம்ம கருதுவோம். இந்த மாரியம்மனுக்கு வந்து மகமாயி, அகிலாண்ட நாயகி, ஆயிரம் மண்ணுடையாள், சாம்பிராணி வாசகி, கௌமாரி, காரண சௌந்தரி, சீதள தேவி, கண்ணபுரத்தாள் அப்படின்னு பல பெயர்களால அழைக்கப்படுறாங்க. அதாவது காசியிலே விசாலாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சின்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரே சக்தியின் ரூபம்தான். அதாவது எல்லா மக்களும் எளிமையாக அம்பாளை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ வந்து பல ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கா. அங்காள பரமேஸ்வரியாக, அஞ்சலியாக, அட்சர சுந்தரியாக, அந்தரியாக, அம்பாளாக, இந்திராட்சியாக, உலக நாயகியாக, கருணா கடாட்சியாக, காமாட்சியாக, கால பைரவியாக, சங்கரியாக, சத்திய சொரூபிணியாக, சம்பூர்ண தேவியாக, சயார்த்த தேவியாக, சர்வ பரிபூரணியாக, சரஸ்வதி தேவியாக, சர்க்குணவதியாக, அதாவது காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, அந்த சொக்கரின் ஒரு பாதையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளாகப்பட்டவள் தான். அதாவது இந்த ரேணுகா தேவியாகப்பட்ட அந்த நான் கதையை சொன்னேன். இந்த ரேணுகா தேவி தான் மாரி அம்பையாக மாறி மழை பொழிவதற்காக அம்பையாக இங்கு வீற்றிருக்கிறார். இந்த மாரியம்மனை நாம் வணங்க வணங்க எப்படி இந்த மழை பொழிந்து அந்த வயல் அப்படிங்கிறது செழிக்கிறதோ அது போல இந்த செங்கமல ஸ்ரீ முத்துமாரியம்மனை வணங்க வணங்க நமது வாழ்க்கையில் செழிக்கும். அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும் நம் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்போம். எப்படி அம்பாள் ஒரே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவள் உயர்ந்தாலோ அது போல கும்பாபிஷேகத்தை கண்டு கழித்த அத்தனை பொதுமக்களையும் போதும் போதுங்கிற அளவுக்கு மேல உயர்த்தி வைப்பா. 16 செல்வம்னு சொல்ற கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்விதி, நிகழ்ச்சி, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, வாழ்நாள் என்னும் 16 செல்வங்களையும் கொடுத்து கலையாத கல்வியும், குறையாத வயதுமோர், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கல்வி இயலாத உடலும், சரியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோளுமோர், துன்பமில்லாத வாழ்வும், பிரியனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டி கண்டாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா சகல சௌபாக்கியங்களையும் அந்த முத்துமாரி அம்பிகையாகப்பட்டவள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்த எல்லாருக்கும் நல்லா வைப்பா. மும்மாறி மழை பொழுது விவசாயம் செழிக்க அம்பிகையின் அந்த பார்வை நம் மீது விடும். ஸ்ரீ செங்கமல முத்துமாரியம்மன் உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கட்டும் அப்படின்னு முத்துமாரி அம்மனுடைய பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இதுவரை உங்கள் முன் வந்து வர்ணனை தொடர்ந்தது. என்னை பற்றிய அறிமுகம் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லன் தெருவிற்கு ஊசிவிக்க போன கதையா இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும் தேன்மொழி ஆட்சி அவர்களின் மகள் ஜெயலட்சுமி கண்ணன் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த கும்பாபிஷேகத்தை இந்த கமிட்டியார்களுக்கும் சிவாச்சாரியார்களுக்கும் இந்த நல்ல முறையில் இந்த ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த சிவாலயா ஒளிபெருக்கி ஏன்னா பேசுவாரு நல்ல மயக்கம் இருந்தாலும் நீ பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சிவாச்சாரியார்களுக்கும் விழா கமிட்டியை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் விநாயகா ஒளிபெருக்கியவர்களுக்கும் எனது நன்றியை வந்து உருத்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் மதுரை அம்பதி வாழும் மீனாட்சியாய் தொண்ட மண்டலம் தனையாளும் காமாட்சியாய் மதுரை அம்பதி வாழும் மீனாட்சியாய் தொண்ட மண்டலம் தனையாளும் காமாட்சியாய் மண்டலம் தனையாளும் காமாட்சியாய் கங்கை நதி பாயும் காசி நகர்களில் மங்கை விசாலாட்சி தானாக கங்கை நதி பாயும் காசி நகர்களில் மங்கை விசாலாட்சி தானாக கண்ணில் அமுதூட்டி கருணை நிறை காட்டி மின்னு உயிர் காக்கும் தாயாக அகில
அறிந்துதவ சமயபுரமேவி அமர்த்தமகமாயி வடிவாக அழகு விழி கொண்ட அமுத இறைவிங்க ஆணை காவல் வளர் சுடராக அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள்ளது அடியவர் துயர் தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் அற்புத விருந்தாகுமே அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் தென்திசையில் குமரி திருமேனியாயலில் திருவேற்காடமர்ந்த கருமாரியாய் தென்திசையில் குமரி திருமேனியாயலில் திருவேற்காடமர்ந்த கருமாரியாய் திருவேற்காடமர்ந்த கருமாரியாய் உரிய வரம் தந்து உதவ மனம் கொண்டு பெரிய பாளையத்தில் பவானியாய் உரிய வரம் தந்து உதவ மனம் கொண்டு பெரிய பாளையத்தில் பவானியாய் உலகம் எங்கும் திருத்தலங்கள் தோறும் பல உறவில் நின்றொழிரும் மாதேவியாய் அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள்ளது அடியவர் துயர் தீர்க்கும் ஆயிரம் நலம் சேர்க்கும் அற்புத விருந்தாகுமே அகிலமெல்லாம் விளங்கும் அம்மனருள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சமயபுரத்தாளே ஓம் சக்தி. கோடி பெருமக்களின் கனிவான கவனத்திற்கு, அதாவது இன்று இரவு 8 மணிக்கு முத்துமாரி அம்பிகைக்கு கரகமானது வைக்கப்பட்டு அந்த கும்மி கொட்டும் நிகழ்வு அதெல்லாம் நடைபெற இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அதாவது மாறி மழையாக பொழிவான்னு சொல்லுவாங்க. இங்க மக்கள் வெள்ளமே ஒரு மழையை பொழிந்தது போல இருந்தது. அது போல அனைத்து பக்தர்களும் அந்த 8 மணிக்கு அந்த கரகம் வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி. கலகத்தரக்கர் பலர் எங்கள் முத்துமாரி, கலகத்தரக்கர் பலர் எங்கள் முத்துமாரி, கருத்தினிலே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்துமாரி. நிலையெங்கும் காணவில்லை எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, நின் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. துணிவெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, தோல்விழுக்க சாம்பலுண்டு எங்கள் முத்துமாரி. துணிவெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்துமாரி, தோல்விழுக்க சாம்பலுண்டு எங்கள் முத்துமாரி. மணிவெளுக்க சாணையுண்டு எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, மனம் வெளுக்க வழியே இல்லை எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி, எங்கள் முத்துமாரி. ஆயிரம் கால் மண்டபத்திலே அன்னை மீனாட்சி அலங்கார பொன்னூஞ்சலில் ஆடும் கண்காட்சி, அவள் ஆடும் கண்காட்சி, மீனாட்சி ஆடும் கண்காட்சி. ஆயிரம் கால் மண்டபத்திலே அன்னை மீனாட்சி
அவள் ஆடும் கண்காட்சி மீனாட்சி ஆடும் கண்காட்சி. இந்த வாளி வேணுமனே வாங்க அப்படியே வாங்க வெளில வாங்க வாங்க நடந்து வாங்க எல்லாரும் எடுத்துக்கிறேன் நல்லா செய்தியை நல்லா மெட்ராஸ்